மதிமாறன், இந்த தேர்தல், இந்த மாநாடு விஜய் பேசின பேச்சு எதை காட்டுதுன்னு ஒண்ணு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இன்னொன்னையும் பேசியிருக்கிறாரு. திமுகவை வீழ்த்தும் சக்தி கொண்ட ஒரே இயக்கம், வீழும் சக்தி உள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் அப்படின்னு தன்னை பொசிஷன் பண்றாரு. ஏடிஎம்கே வாக்காளர்களை கவர்ந்து திமுகவை வெல்லணும்ன்றது அவருடைய கணக்கு. எங்களால தான் வெல்ல முடியும்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இருமுனை தாக்குதலை ஸ்டாலின் எதிர்கொள்கிறாரா? இன்னைக்கு விஜயோட பேச்சு இதுக்கு முன்னால பேசின பேச்சுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னால பேசும்போது கொஞ்சம் நிறைய தடங்கள் இருந்தது, கொஞ்சம் ஸ்டக் ஆவாரு. அது எப்படி இருந்ததுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்குற மாதிரி இருந்தது முதல்ல உள்ளது. இப்போ எப்படி இருக்குன்னா டப்பிங்லாம் முடிஞ்சு சினிமாவிலேயே பார்ப்போம்ல, அந்த ஆக்ஷனு, அந்த பில்டப்பு, அதெல்லாம் அப்படியே ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு பார்க்குற ஒரு பேச்சோட நேர்த்தியாக ஒரு பேச்சு இருந்தது இன்னைக்கு. இதில் ஓப்பனிங்ல ஒரு சிங்கம் கதை சொன்னார். சிங்கத்தை ஒரு குறியீடா அவரை தான் சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா அவர் ஆண் சிங்கமாக தான் தன்னை சொல்றாரு. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த ஆண் சிங்கம்ங்கிறது ரொம்ப சோம்பேறி, அது வேட்டையாடாது, அது சும்மாவே வீட்டிலேயே இருக்க, வெளியே வராது. அந்த ஆண் சிங்கம் எப்போ வெளியே வரும்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்த உணவை தான் ஆண் சிங்கம் சாப்பிடுமே தவிர அது என்ன பண்ணுது, அது வேட்டையாடுற தன்மை கிடையாது. அதே போல் என்ன பண்ணும்னா, ஆண் சிங்கம் தண்ணி, அவர் என்னன்னா வெளியில வந்தா தண்ணி காட்டும்னு சொல்றாரு. தனியா தண்ணி காட்டும். ஆண் சிங்கம் தனியா தண்ணி எல்லாம் காட்டாது, தனியா தண்ணி குடிக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த ஆண் சிங்கத்துக்கிட்ட இன்னொரு குணாம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் சிங்கம் குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டியை பராமரிக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும்னா ஆண் சிங்கத்தோடு இணை சேராது. அது அப்ப இணை சேராத போது ஆண் சிங்கம் போய் அதை சீண்டும் போது அது என்ன பண்ணும், தவிர்த்துடும். தவிர்க்கும் போது ஆண் சிங்கம் என்ன கருதுதுன்னா, இந்த குட்டிகளால தான் இந்த பெண் சிங்கம் தன் கூட சேர மாட்டதுன்னு சொல்லி அந்த குட்டிகளை ஆண் சிங்கம் கொன்னுடும். அப்ப சிங்கத்தோட குணாம்சம்ங்கிறது இயல்பில் இதுதான், இதைதான் அவர் குறியீடா சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, காமராஜரையும் டாக்டர் அம்பேத்கரையும் தோற்கடித்தது அரசியல்வாதிகள், நடிகர்கள் இல்லைன்னு சொல்றாரு. நடிகர்கள் அரசியல்வாதிகள் தோற்கடிச்சாங்க, அப்ப நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க, நடிகரவே இருக்க வேண்டியது தானே ஒண்ணு. இன்னொன்னு, காமராஜர் அப்புறம் நல்லக்கண்ணு டாக்டர் அம்பேத்கர் இவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி நடிகர் தோக்கடிக்கலன்னு சொல்ற அவரு இன்னொரு புறத்துல என்ன சொல்றாருன்னா, அரசியலுக்கு இவங்களை தோக்கடிப்பேன், அரசியல்வாதிகள் இவங்களை தோக்கடிச்சாக, நடிகர் இவங்களை தோக்கடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்றாரு. நல்ல கண்ணுவை தோற்கடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கண்ணும் நல்ல கண்ணு சார்ந்திருந்த இயக்கத்தை தோற்கடித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகரா இருந்த எம்ஜிஆர் தோற்கடிச்சாரு. அதுக்கப்புறம் நடிகையா இருந்த ஜெயலலிதா தோற்கடிச்சாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்துல அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு. அண்ணாவை புகழ்ந்து பேசிட்டு இன்னொரு பக்கத்தில் அண்ணாவை தோற்கடித்தது யாருன்னா, அண்ணா தலைமையில், காமராஜரை தோற்கடித்தது யாருன்னா அண்ணா தலைமையிலான திமுக தான் தோற்கடிச்சது. அப்ப காமராஜர் தோற்றது அண்ணா தலைமையிலான திமுக கிட்ட தான் தோத்துதுன்னா, அண்ணாவை அந்த பக்கம் பாராட்டிட்டு காமராஜரை தோற்கடிச்சது அரசியல்வாதி அண்ணா தான், அண்ணாவை மோசமான நிலையில பாக்குற ஒரு கண்ணோட்டமும் அறியாமையும் அதுல இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், இதுல அம்பேத்கர் பேச்சுல சில ஏரியா டிஃபென்சிவா இருக்கு. இல்ல இது சொல்லி ஒரே ஒரு பேச்சுல சில ஏரியா சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதா, சினிமாக்காரங்க சாதிக்க முடியுமா, சினிமாக்காரங்க நல்லது செய்வாங்களா, சினிமாக்காரங்களுக்கு அரசியல் தெரியுமா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்றதுக்கு ஆமா சினிமாக்காரங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரியான பல விஷயங்கள் ஒரு டிஃபென்ஸ் மோட்ல விளக்கம் தரக்கூடிய தன்மையில தான் இருந்தது. நம்ம அது ஒரு பார்ட், அதை தாண்டி இல்ல அதுதான் பல யதார்த்தம் தேர்தல் அரசியல்ல என்னவாக அவருடைய வியூகம் இருக்கு, அவர் சொல்ற வியூகத்தை மாத்துறாரா, அதான் அவரோட பங்களிப்பு சொல்றேன். அதே போல் அம்பேத்கரையும் டாக்டர் அம்பேத்கரையும் காமராஜரும் அவங்க ரெண்டு பேரும் நடிகர்கள் இல்ல, அரசியல்வாதிகள் தான் தெரிஞ்சுங்க. இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கின தலைவர்கள் வரிசையா வச்சிருக்கிறார்ல, அந்த வரிசையில யாரும் அவர் நடிகர் வரல, நடிகரா அந்த அரசியல்வாதியான சொல்ற பாயிண்ட், அவர் சொல்ல வந்த கோணம் வேற. விஜயகாந்த் படத்தை வரிசையில வைக்கல, நடிகர்கள் கெடுதல் பண்ணுவாங்கன்னு இல்ல, அரசியல்வாதிகளும் கெடுதல் செய்வார்கள், காமராஜர் போன்ற தலைவர்களை தோற்கடித்து அரசியல்வாதிகளும் கெடுதல் செய்வாங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்ற கட்டத்துக்கு அவர் வராரு. நான் அந்த பார்ட்டை நான் உங்களை கேட்கல. அதுதான் காமராஜரை இல்ல, காமராஜரை தோற்கடித்து அப்படின்னு இருக்குல்ல, அது தோற்கடித்ததுல இவர் கொண்டாடுகிற அண்ணா தான் தோற்கடித்தாரு. அதைத்தான் நான் சொல்றேன். இவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற திமுக தலைமையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுக தலைமையோ தோற்கடிக்கல, அவர் முன்மாதிரியா சொல்ற அண்ணா தான் தோற்கடித்தாருன்னா அப்ப அண்ணாவை கெட்டவர்னு சொல்றாரு தான் என்னோட கேள்வி. இன்னொரு புறத்தில் நல்ல கண்ணுவை தோற்கடித்ததில் ஜெயலலிதா, அதுக்கு பிறகு நடிகராக இருந்த எம்ஜிஆர் பங்களிப்பு மட்டும் இல்ல, இவர் கொண்டாடுகிற விஜயகாந்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அரசியல்
அரசியல்ல இதுவரை அரசியல்வாதிகள் செய்யாத மிக மோசமான விஷயத்தெல்லாம் அரசியல்ல எந்த நேரம் எப்போ வேணுமாலும் கட்சி மாறலாங்கிற முடிவை விஜயகாந்த் தான் செஞ்சாரு. இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு நெட்வொர்க் நடிகராக இருந்த அவர் செஞ்சு கொடுத்தாருங்கிறது அவர் முன்மாதிரியா சொல்றாருங்கிறதுல இவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், ஏன் விஜய் நல்லா கவனிங்க, விஜய் என்ன பேசினாலும் அவர் எலெக்ஷன்ல பெரிய வெற்றி ஏற்பட முடியாதுங்கிறது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் ரொம்ப அவசரமா 2026 தேர்தலை டார்கெட் பண்ணி திமுக குறி வச்சு பேசுறாருன்னா அது முக்கியமான விஷயம் இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா அவரோட நோக்கம் என்னன்னா பாஜகவுக்கு எதிராக விழுகிற ஓட்டு அப்படின்னு குறிப்பாக இஸ்லாமியர் ஓட்டு, தலித் மக்கள் ஓட்டு இருக்குல்ல, அந்த 2 ஓட்டை மடைமாற்றுவதில் அவர் நோக்கம் எப்பவுமே பேசும்போது அது ரொம்ப குறியீடா இருக்குது. அம்பேத்கர் ரொம்ப தீவிரமா முன்மொழிந்த போது இதற்கு முன்னாலும் சரி, அதுக்கப்புறம் இஸ்லாமிய குறியீடாக அவர் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா திரைப்படம் தான் நமக்கு முன்மாதிரி விஜய் கிட்ட, வேற எதுவும் கிடையாது. அவர் ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ரசிகர்கள் எப்படி திரைப்படத்தை வச்சு பாக்குறாங்களோ அதே திரைப்படத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அந்த சினிமாவில் இதுவரைக்கும் எந்த கதாநாயகனும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் தேச துரோகிகளாக நாட்டை காட்டி கொடுக்கலாக படம் எடுத்த அவரு அரசியல்வாதியா மாறும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் அடையாளத்தோட பேசுறாரு. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் ஓட்டு, தலித் ஓட்டுங்கிற பாஜகவுக்கு எதிர்ப்பாக 100% இருக்க அந்த ஓட்டை மடைமாற்றி இவர் வாங்கிட்டார்னா பாஜக கூட்டணிக்கு என்ன அந்த பக்கம் போறதுக்கு வெற்றி வகையை ஈஸியா பண்ண முடியுங்கிற இந்த நெட்வொர்க் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இவர் சிறுபான்மை அடையாளத்தை திரும்ப திரும்ப முஸ்லீம் குறியீட சொல்றாரு. இவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ அடையாளத்தை பத்தி இவர் பேசுறதே கிடையாது. இவர் பேசும்போது மேடைகள்ல பக்கத்துல முஸ்லீம் குல்லா போட்டவங்க இருப்பாங்க, பர்தா அணிந்தவங்க இருப்பாங்க. ஆனாலும் ஒரு பாதிரியார் இருக்க மாட்டாரு, தன் கிறிஸ்துவர்னு சொல்ல மாட்டாரு, பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்வாரு, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வாரு, ஆனா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஏன்னா தன் மீது கிறிஸ்துவ அடையாளம் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு பெரும்பான்மை ஓட்டு கிடைக்காதுங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னால சீமான் பாத்துக்கிட்டு இருந்தாரு, அத வேலை இவர் பாக்குறாரு. இது இந்த தமிழ்நாட்டில் இது செல்லுபடி ஆகாது. ஏன்னா நார்த் இந்தியாவுல எந்த பாஜக வந்து கிளியர் கட்டா இருக்கா. நார்த் இந்தியால என்ன பண்றாங்கன்னா பாஜக முஸ்லீம் ஓட்டை அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு முஸ்லீம் ஓட்டே தேவையில்லைன்னு முஸ்லீம் விரோதத்தின் மூலமாக இந்து ஓட்டை பெறுவதற்கு முறையில் இருக்கிறாங்க. அதே போல அங்க தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணி தலித் ஓட்டும் தேவையில்லைன்னு உத்தரப்பிரதேச தலித் ஓட்டு நடவடிக்கை பண்றாங்க. பண்ணிட்டு இந்த முஸ்லீம் ஓட்டும் தலித் ஓட்டும் தன்னை எதிர்க்கிற காங்கிரசுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால பாஜக என்ன பண்ணுது, அவர்களே தன் கைப்பாவையாக என்ன பண்றாங்கன்னா பாஜக எதிர்ப்புக்கு ஆள நிப்பாட்டாங்க. இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவங்களை தனியா நிப்பாட்டி வச்சு பாஜக அவங்களே திட்டி அங்க ஓட்டு வாங்குறது, தலித் இயக்கங்கள் தனியா நிப்பாட்ட வச்சு நாங்க தான் உண்மையான பிரதிநிதின்னு சொல்லி காங்கிரஸ் போற மட்டும் அவங்க வாங்குறதுங்கிற இந்த பாலிடிக்ஸ் நார்த் இந்தியாவில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கு தான் மையம் விட்டு தான் விஜய் இங்க வராரு. அவரோட நோக்கம் அதுதான். அது வட இந்தியாவில் செல்லுபடியாகும், தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. இப்ப கூட நான் சொல்றேன், விஜயோட நோக்கம் சிறுபான்மை மக்கள் மற்றும் தலித் மக்கள் ஓட்டை திமுகவுக்கு போகாமல் மடைமாற்றி அவர் எடுத்துக்கிட்டாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஓட்ட ஓரளவுக்கு வெற்றி பெறதுக்கான சோர்ஸ்ங்கிற வேலையை அவர் பாக்குறாரு. அதைத்தான் அவர் தொடர்பு செய்யறாரு. இன்னைக்கு மேடை பேச்சும் அதைத்தான் வலியுறுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.